Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? Wish you all the best. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th third chapter theory of equation. தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸு 3.5 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 3.5ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? Exercise 3.5 6th sum. Find all real values satisfying 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0. கணக்கை பார்த்தா தான் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கணக்கை நம்ம எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கொண்டுட்டு வந்துடணும், அப்புறம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கன்னா இது 4 பவர் எக்ஸு, இங்கே 4ல் இருக்குது, இங்கே 2ல் இருக்குது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், இதையும் 2ல் மாற்றணும். இவ்வளோதான், ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இந்த பேஸ் 4, இங்கே பேஸ் 2. அப்போ இந்த பேஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 2ஆக மாற்றணும். இவ்வளோதான் குறிப்பே, குழு. இது பார்த்த உடனே நீ இப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரு, இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அப்படியே என்ன பண்ணலாம், 4 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதலாம். -3 இன்ட்டு இந்த பவர் ப்ளஸில் இருக்க தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்போ 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 பவர் 2. இது உங்களுக்கு தெரியும், பேஸ் மல்டிப்பிளில் இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கணும். பேஸு சேமாக மல்டிப்பிளில் இருக்கும்போது என்ன பண்ணணும், பவரை கூட்டிக்கணும். அதுதான் நான் தனித்தனியாக 2 பவர் எக்ஸ் ஒன்றும் இன்ட்டு 2 பவர் 2 ப்ளஸ் போட்டுறக்கூடாது. மல்டிப்பிளில் இருந்தால் தான் பவரை ஆட் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோ. இது தனித்தனி இதை எழுதிக்கிறேன். 2 பவர் எக்ஸுக்கு ஒரு டேர்மாக எழுதிக்கிறேன், இன்ட்டு 2 பவர் 2 ஒரு டேர்மாக எழுதிக்கிறேன், ப்ளஸ்ஸு இது 2 பவர் 5. 2வை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி போட்டால் நமக்கு 32 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், 0. இது புரியுதா? இப்போ அடுத்தது இது பாருங்கள், இது எக்ஸை உள்ளே கொண்டாந்துட்டு 2வை வெளியில் கொண்டு போய்க்கலாம். அப்போ தேர்ஃபோர் இது 2 பவர் 2x தானே, 2 பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 2 2s are 4, 4 3s are 12. அப்போ மைனஸ் என்ன வரும் நமக்கு, 12 தானே. அப்போ தேர்ஃபோர் நமக்கு 12 இன்ட்டு 2 பவர் எக்ஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு இது நமக்கு 32 ஈக்குவல் டு 0. இப்போ இது புரிஞ்சுதான்? அப்போ இப்போ என்ன பண்ணணும், டேக் நாமே எடுத்துக்கலாம். டேக் 2 பவர் எக்ஸு, 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 2 பவர் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒய்ன்னு எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. பாருங்கள், இப்போ நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. புரியுதா சாமி? நல்லா பார்த்துக்கோ, ஒன்றுமே இல்லை. இது பாரு, இது பேஸ் 4ல் இருக்குது, இது பேஸ் 2ல் இருக்குது. பார்த்த உடனே நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒய்ன்னு எடுக்க முடியும். அதுக்காக இந்த 4ஐ 2 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். அப்போ பாரு, இதுவும் பேஸ் 2 ஆயிரும். புரியுதா? அப்புறம் இதை தனித்தனியாக பிரித்து வைக்கணும். 2 பவர் எக்ஸு இன்ட்டு 2 பவர் 2 மல்டிப்பிளில் இருந்தால் பவரை ஆட் பண்ணுவோம் இல்லையா? மல்டிப்பிளில் பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவரை ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே ப்ளஸ் போட்டுறக்கூடாது தங்கம், இன்ட்டு தான். பெருக்கல் இருந்தால் தான் பவரை ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது பெருக்கிக்கிறோம். 2 5 தரம் போட்டு பெருக்கினா 32. ஓகேவா? அப்போ இதில் பாரு, இங்கே 2 பவர் எக்ஸா, அதே மாதிரி இது 2 பவர் எக்ஸ் வரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த 2வை வெளியில் கொண்டு போயிட்டு இந்த எக்ஸை உள்ளே கொண்டாந்துக்கிறோம். எங்கே வேணாலும் பெருக்கலாம். 2x தானே, மாற்றி x2ன்னு போட்டால் என்ன, 2xன்னு போட்டால் என்ன, அதுதான். அப்போ 2 பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பவர் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 32 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இன்னுமே ஜாலியாக சந்தோஷமாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நமக்கு 32 வரணும், அதுதானே. ஆனால் பாரு, ப்ளஸ் 32. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற நம்பரை கூட்டினா 12 வரணும். அப்போ அதுக்கு தகுந்த பேரு 8 4s are 32. பேரு 8 4s are 32. இதை கூட்டி பேர் 12 வந்துருமா? இப்போ சிம்பிள் பார்க்கலாம். சிம்பிள் பார்க்கும்போது இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ். இப்போ வெரிஃபை பண்ணிப்பார், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு
8 4s are 32 வந்துருச்சா? இதையே ஆட் பண்ணி பாரு -12 ஓகேவா? அப்போ therefore இதுக்கு ஒரு y இதுக்கு ஒரு y. அப்போ ஒரு ஃபேக்டர் நம்ம என்னன்னு எழுதுவோம் y - 8. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு எழுதுவோம் y - 4 equal to 0. ஒன்று y - 8 இன்னொன்று y - 4 equal to 0. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம் தாங்க. அப்போ y - 8 equal to 0. அப்போ y equal to -8 ரைட் சைடு போச்சுன்னா +8. இப்போ yக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம் பாரு yக்கு பதிலாக 2 பவர் x ஈக்குவல் டு இந்த 8 என்னன்னு தங்க எழுதலாம் 2 பவர் 3ன்னு எழுதலாமா? 2 2 சரியா போச்சு. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்போ x ஈக்குவல் டு 3. அதே இன்னொன்று பாருங்க y - 4 ஈக்குவல் டு 0. -4 ரைட் சைடு கொண்டாந்துரு. அப்போ y ஈக்குவல் டு -4 அந்தாண்டு போச்சுன்னா +4. இப்போ yக்கு பதிலாக என்ன போடுற 2 பவர் x ஈக்குவல் டு இந்த 4 என்னன்னு எழுதலாம் 2 ஸ்கொயர்டு எழுதலாம். பேஸ் சரியா இருக்கு. அப்போ பவர் எக்ஸுக்கு பதிலாக 2 வருதுன்னு அர்த்தம். அப்போ therefore நமக்கு சொல்யூஷன் என்ன x ஈக்குவல் டு 3 அண்ட் x ஈக்குவல் டு 2. புரியுதா? கணக்கு பார்த்தா தான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை ராஜா. பாரு இந்த உன்னுடைய பேசிக் ஐடியாவே இதை 2ஆக மாற்றணும். அப்போ இது 2 ஸ்கொயர்டுன்னு எழுதணும். அடுத்தது இதை பிரித்து எழுதணும் 2 பவர் எக்ஸ் 2 பவர் 2 அவ்வளோதான். அப்போ இது 2 பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது 4 நாமும் 12ன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவர் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணுற எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். இவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.